கொடுக்கறதில்ல. ஸோ அது ஒரு ப்ராசஸ். நம்ம வந்து அப்ளை அந்த ஒரு டைம் வச்சுருப்பாங்க. 2-3 நாளைக்கு ஓப்பனில் இருக்கும். இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ ஷேர்ஸை வெளியில் விடுறோம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மார்க்கெட்டில் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸில் படிச்சிருப்பீங்க. போன வாரம் கூட அந்த ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரியோட கம்பெனி, அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஐபிஓ வந்தாங்க. ஐபிஓ வந்தப்போ ₹76 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அது லிஸ்ட் ஆகிற அன்னைக்கு அது ஒரு 10 days ப்ராசஸ். 1 வீக்கில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு அலாட்மெண்ட் வந்து ஒரு 1 வீக்கில் தெரியும். அலாட் ஆச்சா இல்லையா அப்படின்னு. அலாட் ஆனிச்சுன்னா நமக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் ஷேர்ஸ் இருக்கும். அதுலேருந்து ஒரு 1 வீக்கில் வந்து லிஸ்ட் ஆகிடும். மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்ம விற்கலாம், இல்லை வச்சுட்டு இருந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் விற்கலாம். இந்த ஜொமேட்டோவை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி லிஸ்ட் ஆன அன்றைக்கி ₹115 லிஸ்ட் ஆகி ₹120 ₹125 போச்சு. ஆல்மோஸ்ட் டபுள், 90%. ஸோ இந்த மாதிரியான இதுவும் வாய்ப்பும் இருக்கும்.